என்னை அழிக்க முயற்சி செய்தால் என்னுடைய வழி என்ன என்பதை நான் என்னுடைய எதிரியின் நண்பர்களுக்கும் உணர்த்துவேன் என்பதை ஈரான் செய்து காண்பித்து வருகிறது. ஈரான் செய்வது நியாயமாகவே படுகிறது. உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பது அவர்களின் பொறுப்பற்ற தன்மையையே காட்டுகிறது. எவனுக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று இருந்தால் இந்த போர் நம் வீட்டையும் பாதிக்கும் என்பதை பலர் தற்போது உணர்ந்திருப்பார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போரில் தற்பொழுது என்ன நடக்கிறது? ஈரானின் எரிசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் தாக்கி வருகிறது. ஈரானும் தன்னை தற்காத்துக் கொள்ள தீவிரமான எதிர்த்தாக்குதலை நடத்தி வருகிறது. இது எங்களை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கையாகும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி கூறியுள்ளார். இஸ்ரேல் ஈரானின் தெற்கு பார்ஸ் எரிவாயு களத்தை ஏவுகணையால் தாக்கியது. இதற்கு பதிலடியாக ஈரான் கத்தாரின் நார்த் பார்ஸ் எரிசக்தி கட்டமைப்புகளை ஏவுகணையால் தாக்கியது. ஆனால் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா மீண்டும் இப்படியான தாக்குதல்களை எங்கள் மீது நடத்தினால் தீவிரமான பதிலடியை எங்கள் தரப்பு கொடுக்கும் என்று அப்பாஸ் அராச்சி எச்சரித்துள்ளார். ஈரான் நடத்திய பதில் தாக்குதலின் எதிரொலியாக கத்தாரின் ராஸ் லஃபன் எரிவாயு நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கத்தாரின் LNG ஏற்றுமதி திறன் சுமார் 17% வரை குறையும் வாய்ப்புள்ளது. இது ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மார்ச் 2 முதல் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதில் 118 குழந்தைகளும் அடங்குவர் என லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஈரான் போருக்காக அமெரிக்க காங்கிரஸில் இருந்து $2000 பில்லியன் நிதி உதவி கோரியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் இந்த போருக்கு முடிவுக்கான காலக்கெடு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். அப்படி என்றால் இந்த போர் நீண்ட காலத்திற்கு தொடரும் என்று தெரிகிறது. இந்நிலையில் ஈரான் ரெட் கிரசன்ட் தகவலின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் குறைந்தது 204 குழந்தைகள் இதுவரை உயிர் இழந்துள்ளனர். ஈரானில் மொத்த உயிரிழப்பு 1444 கடந்துள்ளது. இந்நிலையில் இந்திய பிரதமர் பல நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய உரையாடல் நடத்தினார். எரிசக்தி உட்கட்டமைப்புகளின் மீது நடத்தும் தாக்குதல்களை அவர் கடுமையாக கண்டித்தார். மேலும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக முயற்சிகள் அவசியம் என வலியுறுத்தினார். கத்தாரின் அமீருடன் நடத்திய உரையாடலில் இந்தியா கத்தாருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்த பிராந்தியத்தின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கு நன்றி தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான போக்குவரத்து அவசியம் என்று கூறினார். ஜோர்டன் மன்னருடன் பேசிய போது மேற்காசியாவின் நிலைமையை பற்றி கவலை தெரிவித்தார். அமைதியை விரைவில் நிலைநிறுத்த உரையாடல் அவசியம் என கூறினார். இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்ப உதவிய ஜோர்டனுக்கு நன்றி தெரிவித்தார். பிரான்ஸ் அதிபருடன் உரையாடிய போது பதற்றத்தை குறைத்து தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டியது அவசியம் என இருவரும் ஒருமித்த கருத்தை பகிர்ந்து கொண்டனர். அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த இணைந்து செயல்பட முடிவு செய்தனர். ஓமான் சுல்தானுடன் பேசிய போது பதற்றத்தை குறைக்க உரையாடல் முக்கியம் என வலியுறுத்தினார். ஓமன் நாட்டின் சுயாட்சிக்கு எதிரான எந்த மீறலையும் இந்தியா எதிர்க்கும் என தெரிவித்தார். இந்தியர்களை பாதுகாப்பாக திரும்ப அனுப்ப உதவிய ஓமனுக்கு நன்றி தெரிவித்தார். மலேசிய பிரதமருடன் நடத்திய உரையாடலில் மேற்காசிய நிலைமையை பற்றி கவலை தெரிவித்தார். அமைதியை மீட்டெடுக்க தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டன. ஈரான் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா பகுதிகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்களை தாக்கியது. அமெரிக்கா கடுமையான எச்சரிக்கை விடுத்தது ஈரானுக்கு. இஸ்ரேல் பிரதமர் ஈரான் அணு மற்றும் ஏவுகணை செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். மொத்தத்தில் இந்தியா அமைதியை முன்னிலைப்படுத்தும் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் நகரின் மைய பகுதிகளில் உள்ள ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் இயற்கை எரிவாயு கட்டமைப்புகளை மீண்டும் தாக்க வேண்டாம் என்று எச்சரித்த பிறகும் நடந்தவை. இதனால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் மேலும் கடுமையாகி உள்ளது. பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த
இந்த மோதல் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு காரணமாகி உள்ளது. ஈரான் அணுத்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியது இந்த போருக்கான ஆரம்பமாகும். வெள்ளிக்கிழமை அதிகாலை பஹ்ரைன், குவைத் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கியதற்கு பதிலடி இந்த பதில் தாக்குதல் நடவடிக்கையாக இதை ஈரான் செய்துள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை பஹ்ரைன், குவைத் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கியதற்கு பதிலடியாக இதை ஈரான் செய்துள்ளது. ஈரான் கத்தாரின் ரஸ் லஃபன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மீது தாக்குதல் நடத்தியதால் உலக LNG உற்பத்தியின் முக்கிய பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சேதத்தை சரி செய்ய பல ஆண்டுகள் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளானது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு களத்தை தாக்கியது இஸ்ரேலின் தனிப்பட்ட நடவடிக்கை என்று கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை காப்பாற்ற முயற்சிகள் செய்துள்ளார். ஒருபுறம் ட்ரம்பின் நாடக பேச்சு, மறுபுறம் நெதன்யாகுவின் ஜாலரா பேச்சுக்கள் உலக நாடுகளை எரிச்சல் அடைய செய்து வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போருக்கான இலக்குகள் வேறுபட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், மீண்டும் ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என எச்சரித்துள்ளது. மொத்தத்தில் இந்த மோதல் இப்பொழுது உலகளவிய எரிசக்தி நெருக்கடியாக மாறும் அபாயத்தில் உள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்ததாவது, ஈரான் மிகவும் பலவீனப்பட்டு வருகிறது. தற்போது அந்த நாடு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது தெளிவாக இல்லை என்றும் கூறினார். இது வெறும் குழப்பத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் செய்யும் போர்த்தந்திர பேச்சுக்கள் அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஈரான் வளைகுடா பகுதிகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு இலக்குகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்கி வருகிறது ஈரான் பல எரிசக்தி நிலையங்களை தாக்கியதாலும் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்ததாலும் உலகளவிய சந்தைகள் அதிர்ச்சி அடைந்தன. பிரெண்ட் க்ரூட் எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $115 கடந்தது. ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 30% மேல் உயர்ந்தன. உலக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட பயம் காரணமாக சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கடல் எல்லையில் ஒரு கப்பல் தீப்பற்றியது. மேலும் கட்டார் அருகே மற்றொரு கப்பல் சேதமடைந்தது. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதை உலகத்திற்கு ஆணித்தரமாக எடுத்து கூறியுள்ளது. மேலும் ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வரி மற்றும் கட்டணம் விதிக்கும் திட்டத்தையும் முன்வைத்துள்ளனர். முன்னதாக டொனால்டு ட்ரம்ப் கத்தாரின் முக்கிய எரிவாயு நிலையம் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு தளத்தை முற்றிலும் அழித்து விடுவோம் என எச்சரித்தார். அவர் சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தி இருந்தாலும் அதை பற்றி அமெரிக்காவுக்கு முன்கூட்டிய தகவல் இல்லை என்று நாடகத்தனமான பேச்சை தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் கத்தாரின் ராஸ் லஃபன் எரிவாயு நிலையத்தை தாக்கியது. இதனால் மேற்காசியாவில் பதற்றம் மேலும் அதிகரித்து உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி உருவாகும் அபாயம் நிலவுகிறது. மொத்தத்தில் இது இரண்டு நாடுகளுக்கிடையேயான போர் மட்டுமல்ல, உலக எரிசக்தி பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் பெரும் நெருக்கடி. ஒரு தவறான முடிவு உலகத்தையே பாதிக்கக்கூடும். அமைதி நிலை திரும்புமா அல்லது போர் மேலும் தீவிரமாகுமா? குறிவைத்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிவைத்து சரியான இடத்தில் தாக்குகிறோம் என்று கூறும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதற்காக ஈரானின் பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கொன்று குவித்தது? இந்த செயலை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டாமா என்றுதான் இந்த உலக நாடுகள் திருந்தும். எதற்காக இந்த ஐநா சபை உள்ளது?